அமெரிக்காவுடைய இன்றைய இதை டாக்கோ என்று சொல்வார்கள். அதாவது அந்த கேலியாக ஆங்கிலத்தில் உள்ள டாக்கோ வந்து என்னென்றால், அதாவது சொல்லிவிட்டு பின்வாங்குவது. அது ஒரு போடி போக்காக தமிழ்ல சொன்னால் போடி வாக்காக போற போக்குல சொல்லிவிட்டு போவது என்று இப்படித்தான் இருக்கிறது. இப்ப இன்னும் ஒன்று நாங்கள் இதில் ஒரு உதாரணமாக சொல்லலாம். பக்கத்தில் உள்ள கனடாவுக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பால கனடா அடுத்த இன்னும் ஒரு எதிர்நீச்சலை போட்டு அது 14% அதனுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. ஆகவே இங்கே நாங்கள் ஒன்றை பார்க்க வேணும். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவை ஒருபோதும் எந்த ஒரு உலகந்தழுவிய எந்த ஒரு நாடும் எதிர்க்காது. ஏனென்றால் உலகனுடைய பெரிய சனத்தொகை கொண்ட நாடு இந்தியா. ஆகவே அங்க பெரிய சனத்தொகை கொண்ட நாடு இந்தியா என்ற அடிப்படையில் அங்க பெரிய சந்தை வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பொருட்களை யாருக்கு விற்க வேண்டும்? மக்களுக்கு தான் விற்க வேண்டும். மக்கள் அங்க கூடுதலாக இருக்கிறார்களோ அதுதான் சந்தை. அப்ப அந்த சந்தையில பொருட்களை விற்பதற்கு நிச்சயமாக இந்தியா தேவை. இந்தியர்களுக்கு பெரிய அளவில் இவர்கள் வரி விதிப்பார்களான இருந்தால் அமெரிக்காவுடைய பண்டங்களுடைய விற்பனை சரியரவாசியாக குறைந்து விடும். இதுதான் உண்மை. ஆகவே அவர்கள் இப்படி சொல்லுவார்களே தவிர அந்த அளவுக்கு இறங்கி போக மாட்டார். ஒரு முயற்சி செய்து பார்ப்பார்கள், ஒரு சாம்பிள் செய்து பார்க்கலாம். ஆனால் இந்தியாவை அளவுக்கு மிஞ்சியவர்கள் நெருக்க முடியாது. நெருக்கினால் இவர்களுக்கு தான் இழப்பு வரும். அப்படியா என்ன? இந்தியா பலமாக இருக்கிறது, அமெரிக்கா பலவீனமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய கருத்து. இந்தியாவுடைய பலவீனம் என்ன என்றால் அது அரசியல் ரீதியாக எடுக்கின்ற முடிவுகளினாலே அது பலவீனமாக இருக்கிறது தவிர அதனுடைய உற்பத்தி, அதனுடைய தொழில்நுட்பம் இவற்றில் அவர்கள் முன்னோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். உலகில மிக வளர்ந்து வருகிற நாடுகளில் இந்தியா முதன்மையானதாக இருக்கிறது. ஆகவே இந்தியாவின் பலவீனம் என்று நீங்கள் எல்லோரும் கருதுவது என்னவென்றால் அரசியல் என்பதை மாத்திரம் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் முடிவுகளை எடுப்பதில், அரசியல் நகர்வுகளை செய்வதில் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொருளாதாரத்திலோ அல்லது தொழில்நுட்பத்திலோ அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்று உலகம் இணையத்தை செயலிழக்க செய்தால் அவர்களால் தனிய இணைய வசதி கூட இல்லை தானே. நீங்கள் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி என்கிறீர்கள். அவர்கள் இன்னும் ஒரு தமக்கான சீனா போன்று தமக்கான ஒரு இணைய கட்டமைப்பை கூட உருவாக்கவில்லை தானே. அது திவாகரனின் தனிப்பட்ட விருப்பமா இந்தியாவை இப்படி ஆதரிக்க வேண்டும் என்பது? இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர்கள் இப்போது தனிப்பட்டதாவது சீனா என்ன செய்ததோ அதை அவர்கள் 5 வருடத்துக்குள் செய்து விடுகிறார்கள். இப்போது அவர்கள் 3 வருடமாக அது குறைந்து விட்டது. இப்போது அவர்கள் தங்களுக்கு சொந்தமான இணைய வசதியை செய்யக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அது தெரிய வரும்.